அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கிற அவருடைய அனந்த ஞானத்தை இந்த நாட்களில் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த 500 அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரன் விஸ்டம் 500 என்னுடைய தலைப்பிலே 17வது சத்தியம், கர்த்தருடைய கரத்தையே கட்டி போட்டிருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய கரத்தையே கட்டி போட முடியுமா? அதை தான் பார்க்க போகிறோம். நெடுகவே ஆதியாகத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நெடுகவே வாசிப்பீர்கள் என்றால் வாஸ்ட் மெஜாரிட்டி தேவனுடைய ஜனங்கள், மிக பெரும்பாலான தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட்டு விட்டார்கள், அல்லது தேவனால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட்டுட்டாங்க. பல வசனங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போறார் பாருங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் தேவனுடைய கரத்தை கட்டவிழ்த்தார்கள். சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட்டு இருக்கிறார்கள். உதாரணங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் மனம் புதிதாகிவிடும், உங்கள் வாழ்க்கை மறுரூபம் அடைந்துவிடும் என்று ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். ரைட்? யார் கட்டி போட்டாங்க தெரியுமா? சங்கீதம் 78:41 சங்கீதக்காரன் அழகாக எழுதுறார் பாருங்க. அதை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 41வது வசனம். இதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய வசன எண். Psalm 78 verse 41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டிப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. Why? அடுத்த வசனத்தில் ஏன் அவர்கள் அப்படி கட்டி போட்டார்கள்? ஏன் தேவனுடைய நன்மைகளை அவர்கள் ருசி பார்க்கவில்லை? ஏன் தேவன் அவர்களுக்கு சாதகமாக எழும்பி செயல்படவில்லை என்றால், அதே சங்கீதம் 42வது வசனத்திலே அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். In other words, how did they limit the Holy One of Israel? They forgot all the supernatural miracles. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களை நினையாமற் போயிட்டாங்க. எனவே என்ன செய்துட்டாங்க? தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களை முழுமையாக அவர்கள் பார்க்கவில்லை. அழகாக எழுதுகிறார், they limited, மட்டுப்படுத்திட்டாங்க, கட்டி போட்டுட்டாங்க தேவனுடைய கையை. ஒரு இடத்துல இல்லை, இன்னும் பல இடங்களில் இருக்கு பாருங்களேன். Of course, he did number of miracles. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அநேக அற்புதங்களை செய்தாலும் இன்னும் பலத்த கிரியைகளை செய்து லகுவாக அந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க அவர் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட்டதுனால அந்த ஒரு சில மாதங்களிலே சென்று அடைய வேண்டிய இடத்தை 40 ஆண்டுகளிலே சென்று அடைந்தார்கள். ரைட்? ஏன்? they struggled a lot. தேவனோடு ஒத்துழைக்கவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அதுவரைக்கும் எவ்வளவு அற்புதம் செய்தார், அதை நினையாமற் போய்விட்டாங்க. they all forgot the miracle, supernatural performance in the land of Egypt. எகிப்து தேசத்திலே பலத்த அற்புதங்களை செய்து இவர்களை வெளியே கொண்டு வந்தாரே, அதை மறந்துட்டாங்க. எனவே அவர்களாலே சூப்பர் நேச்சுரலாக பிலீவ் பண்ண முடியல. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத், ரியலி பிலோவட். கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய கடல் 2ஆக பிளந்து தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதையாக அமைந்தது, அதையும் மறந்துட்டாங்க. அதே பாதையிலே சத்துருக்கள் வழி நடந்து வரும் பொழுது அதே கடல் 2 ஒன்றாக சேர்ந்து கடைசி சத்துருவையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அழித்து போட்டது, அதையும் மறந்துட்டாங்க. நீங்கள் தேவனிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை பெறவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாளாகமத்தில் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்குது? அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள்.
நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் 2 பிள்ளைகள் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு 15 நிமிஷம் நீங்கள் என்ன செய்யலாம்? ஆதியாகமத்திலிருந்து வரிசையாக தேவன் செய்த அதிசயங்களை மாத்திரம் நீங்கள் தியானிங்க. உங்கள் பிள்ளைகள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய கரத்திற்கு கட்டளையிட்டு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளையும் சுதந்திரிப்பார்கள். எஸ், ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அதே சிச்சுவேஷன் தானேங்க, அதே சிச்சுவேஷன் தானே, அதே ராட்சதர்கள் தானே, அதே வனாந்தரம் தானே. தேவனுடைய கரத்தை கட்டி போடாத அந்த காலேபு யோசுவாவோட நீங்கள் சேர மாட்டீங்களா? அதே எதிரி, அதே சத்துரு, அதே சூழ்நிலை. 10 பேர் நெகட்டிவாக பேசினா பாருங்க, அவங்க கூட தான் சேர்ந்தாங்க. இன்றைக்கும் தேவனுடைய சரீரமாகிய சபை ஏன் குந்தி நடக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சரியானபடி அறியாத ஊழியர்கள் அந்த 10 வேவுக்காரர்களோடு சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? தேசத்தில் பொருளாதாரம் விழுந்து போச்சு, அரசியல் கட்சிகள் சரியில்லை, என்ன வந்துட்டு கொரோனா வந்துட்டு, இதே தான் பேசுவாங்க. சபையும் என்ன செஞ்சிடும்? ஆமாம் 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 கொரோனா வந்துட்டு, ஆமாம் 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 தேசம் மோசமாக தான் இருக்குது, அவ்வளோதான். இதைத்தானே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் செய்தார்கள். காலேபு யோசுவாவும் சொல்கிறாங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொன்ன காலேபு யோசுவாவு கூட ஒருத்தன் கூட சேரலைங்க. நாட் ஈவன் ஒன். 99.999% நெகட்டிவ் ரிப்போர்ட்டை தான் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் எதை ஏற்றுக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ரைட், அதே பைபிளில் தான் எழுதியிருக்குது. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? இங்கே தான் மேட்ரு இருக்குங்க. ஐயா, மரணத்தையும் தேவன் தான் வைத்தார், ஜீவனையும் தேவன் தான் வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் மரண மரத்தையும் வச்சவர் யார் தாங்க? நம்ம தேவன் தான். ஜீவ மரத்தை வச்சுட்டு தான் சொன்னார், எப்பா இந்த மரத்தின் கனியை புசியாதே, இந்த மரத்தின் கனியை புசினார். யா தோல்வியான வேற என்ன? மரண வசனங்களையும் தேவன் தான் வச்சிருக்கிறாரு, ஜீவ வசனங்களையும் தேவன் தான் வச்சிருக்கிறாரு. எது வேண்டுமோ பறித்துக்கொள் என்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல 99% மரண வசனத்தை தான் தியானிப்பாங்க. ஆபிரகாமை சோதித்தாரு, எனவே எனக்கும் சோதனை வரும், வச்சுக்கன்னு கொடுத்துற. சோதனை உனக்கு தாங்கிறதுக்கு இன்னும் சக்தி இருக்குன்னு நினைக்கல, வச்சுக்க. யாக்கோபு சொல்றாருங்க, அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் ஒருத்தருக்கு வியாதியை கொடுத்து ஒருத்தரையும் திருத்துகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. கர்த்தருடைய கரத்தை கட்டி போட்டுறாதீங்க. நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துட்டீங்களா? ஆபிரகாமை தேவன் சோதித்தார், எனவே என்னையும் சோதிப்பார் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போடுகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் தந்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாத அளவுக்கு 3.5 வருஷங்களில் லட்சக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறாருங்க. ரைட். ஆனால் நாசத்து ஊருக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவர் கையை கட்டி போட்டாங்க. அங்கே அவரால் பலத்த அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஒரு சில அற்புதங்களை தான் செய்ய முடிந்தது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று, மேசியா என்று ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. ரைட். நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை? கேன்சர் வந்துட்டு அந்த ஊழியக்காரர் கேன்சரில் இறந்தார், எனவே எனக்கும் கேன்சர் வரும் என்கிற பொய்யை நம்புகிறீர்களே தவிர 1 பேதுரு 2:24 நீங்கள் முழுமையாக நம்ப ரெடியாக இல்லை. அது என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆவீர்கள் அல்ல, ஆகிவிட்டீர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க? இல்லையே. அந்த ஊழியக்காரர் கேன்சர் தானே செத்தாரு, வச்சுக்கேன்னு கொடுத்துட்றாரு.
நீ மரண மரத்தின் கனியை பறித்தால் அவர் தடை செய்கிறது அல்ல. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் இல்லையா? என்ன யோசிக்கிறீங்க? அவர் இரக்கமுள்ள தேவன், தவறானதை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனங்கள் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை? இல்லையா? இந்த ஆளு மரண மரத்தின் கனியை பறித்து கொடுக்கிறாரு, ஏன் தேவன் அதை தடை செய்யவில்லை? பாருங்கள், தேவன் அதை தடை செய்தால் ஏவாள் எழும்பி சண்டைக்கு வந்துடுவா. ஆண்டவரே, நானும் தெரியாமல் தானே மரண மரத்தின் கனியை புசித்தேன், எனக்கு நீங்கள் சொல்லலையே, எனக்கு தடை செய்யலையே, எப்படி இந்த பிரசங்க தப்புன்னு சொல்லி கொடுக்குறீங்க? சண்டைக்கு வந்துடுவாளா இல்லையா? அது அநீதி ஆகிவிடும். தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கிடணும். நீ பாருங்கள், எல்லாருக்காகவும் பாவத்திற்குரிய பரிகாரம் பண்ணப்பட்டாயிற்று. எவ்ரி ஒன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் திஸ் எர்த். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க? அதே போல் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய நல்ல வசனங்களை எடுத்துக்கொள்ள தயங்குகிறார்கள். அது என்ன செய்கிறது என்றால் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்துகிறது. அவ்வளோதான். நாசரேத்து ஊரில் ஜனங்கள் அவருடைய கரங்களை கட்டி போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. சிலர் அவருடைய கரத்தை கட்டவிழ்த்து இருக்கிறார்கள், அல்லது அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது இன்னும் நீங்கள் தெளிவடைந்து விடுவீர்கள். எந்த அளவுக்கு சமாரியாவில் பஞ்சம்? பிள்ளைகளை அறுத்து வேக வைத்து சாப்பிட்றாங்க. ஏன்னா எப்படி சாக போகிறோம்? பெரியவங்களும் சாக போகிறோம், சின்னவங்களும் சாக போகிறோம். என்ன செய்வோம்? கை குழந்தைகளை அறுத்து கொஞ்ச நாள் சாப்பிடுவோம். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். சத்தியத்தை அறிந்த எலிசா அங்கே வந்ததுனால தப்பித்தார்கள். அவன் டிக்ளேர் பண்ணுறான், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை அவன் எப்படி ஓப்பன் பண்ணுறான் பாருங்களேன். எப்பா, நாளைக்கு இந்த நேரம் சமாரியாவில் பஞ்சம் இருக்காது என்று சொன்னதுனால தான் தேவன் வைத்திருந்த அந்த ப்ரொவிஷனை யார் கண்டுபிடித்தார்கள்? அந்த குஷ்டரோகிகள் கண்டுபிடித்தார்கள். எதுக்கு தான் ஆள் தேவை? சொல்லுறதுக்கு தான் ஆள் தேவைங்க. வேறு என்ன செஞ்சார் எலிசா? ஒன்றும் செய்யலைங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறான், பிரதானி, ராஜாவுடைய பிரதானி. அவன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறான். ஐயா எலிசா, டோன்ட் பி ஃபூல், முட்டாளாக இராதீங்க. கடவுள் வானத்தையெல்லாம் திறந்து கொட்டினாலும் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படிப்பா சாப்பாடு வரும்? அங்கேயும் அவன் சொன்னது தான் நடந்தது. பிரதானி அவர்களே, உங்கள் கண்களால் மாத்திரம் காண்பீர்களே தவிர நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காது என்று சொன்னான். எலிசா தேவனுடைய கரத்தை கட்டவிழ்த்தான், அந்த பிரதானி தேவனுடைய கரத்தை கட்டினான். அந்த எலிசா சொன்னது போல அந்த பிரதானி அவன் எல்லாம் வந்துட்டு சமாரியாவில் பஞ்சம் நீங்கிட்டு, ஆனால் அவனாலே அதை சாப்பிட முடியவில்லை. அதற்கு முன்பதாகவே கூட்டத்திலே மிதிப்பட்டு செத்து போனான்னு எழுதியிருக்கு இல்லையா? கர்த்தருடைய கரத்தை கட்டி போட்டான் ராஜாவுடைய பிரதானி, கர்த்தருடைய கரத்தை கட்டவிழ்த்தான் எலிசாவாகிய ஒரு மனுஷன். நம்மள உடனே என்ன நினச்சிடுறோம்? எலிசா ஒரு தீர்க்கதரிசி, அவர் ரொம்ப பெரிய ஆள். இல்லை அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, நீ அந்த எலிசா தீர்க்கதரிசியை விட பெரிய ஆள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமாம், நீங்கள் நினைக்கிறீங்களா யோவான் ஸ்நானகன் அவர் ரொம்ப டாப்பு? இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை விட அந்த யோவான் ஸ்நானகன் பெரிய ஆள் கிடையாது. யோவான் ஸ்நானகனை விட நீங்கள் தான் பெரிய ஆட்கள். ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே கொலோசையர் 1:13 தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ள வந்துட்டீங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததிலே யோவான் ஸ்நானகன் பெரியவன் தான், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது, இப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம்.
எனவே யோவான் ஸ்நானகனை விட நீங்கள் பெரிய ஆளுங்க. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், எலியாவை விட எலிசாவை விட நீங்கள் பெரிய ஆட்கள். நீங்கள் பெரிய ஆட்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எலிசாவை விட மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள். எலியா யார்? பழைய ஏற்பாட்டில் நமக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாதுங்க. அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததில் யோவான் ஸ்நானகன் பெரிய ஆளு தான், ஆனால் உன்கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இன்னும் ஒரு சான்று பாருங்களேன். தேவனுடைய கரத்தை கட்டி போட்டவர்கள் யாரு? நம்ம சவுல் ராஜா. எவ்வளவு நாள் கட்டி போட்டா? 40 நாள். சத்தியத்தை சரியாக அறிந்த தாவீது வரவில்லை என்றால் 400 நாட்கள் ஆனாலும் அந்த ராட்சதனை இவர்களால் வீழ்த்தி இருக்க முடியாது. ஏன்? சத்தியத்தை அறியவில்லை, தேவனோடு ஒத்துழைக்கவில்லை. தாவீது எப்படி ஒத்துழைத்தான்? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. இந்த ராட்சதனை தூக்குவதற்கு ஆயுதங்கள் வேண்டியதில்லை, கர்த்தருடைய நாமம் மட்டும் போதும். ரைட்? இந்த ராட்சதனுக்கு, இந்த அந்நியனுக்கு என்ன இல்லை? விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இல்லை. நமக்கு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை தேவனோடு உண்டு. இதெல்லாம் நாலேஜ் பாருங்க. நாலேஜ் இஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். அங்கே காணப்படுகிற எல்லாவற்றிலும் பவர் இருக்கிறது என்கிற நாலேஜ் தாவீதுக்கு இருந்தது. கூழாங்கல்ல பார்த்தான், தூக்கி துறப்பட்டான். ஒரு கல்லை தூக்கி போட்டால் பரலோகம் அவன் தலையில் அடித்து வேலையை முடிச்சுட்டு. அருமையானவர்களே, கர்த்தருடைய கரத்தை நீங்கள் கட்டி போடுகிறீர்களா அல்லது கட்டவிழ்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டுக்கு போகிறோம் பாருங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். கணவன் வேற ஒருவரோடு 11 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறார். நான் அங்கே தேவனுடைய கரத்திற்கு கட்டளையிட்டேன். எப்படி கட்டளையிட்டேன்? ஏமா, உன்னுடைய ஹஸ்பண்டு 10 நாளில் உன்னை தேடி வருவார், நீ ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறியா? வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அங்கிள். 3 நாளில் வந்துட்டாருங்க. தேவனுடைய கரத்திற்கு நான் கட்டளையிட்டேன், அதை கட்டவிழ்த்து விட்டேன். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? மார்க் 11:23, எவனாகிலும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அறிந்த எவனாகிலும் எவளாகிலும் மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போதும், அது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று சத்தியமாக சொல்கிறப்பான்ட்டார். எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படிய போகிறீர்கள்? எத்தனை பேர் பிரச்சனையை பார்த்து பேச போகிறீர்கள்? ஹல்லேலூயா. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy we have. வேதத்திலங்க நீங்கள் முழுவதும் தேடி பாருங்கள். எந்த வியாதியிலிருந்து யாரை சுகமாக்க யாருமே ஜெபிக்கலை. எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், எல்லாரும் எந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன பிரின்சிபல். அது என்ன பிரின்சிபல்? எந்த பிரச்சனையை பார்த்து பேசினா போதும். ஹல்லேலூயா. ஐயா, யார் யாரெல்லாம் தேவன் தங்களுக்குள்ளே என்ன அதிகாரத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை போல பேசி பேசி வையகத்தை வாழ வைப்பார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுடைய நாவிலே கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்த நாலேஜ் அவங்களுக்கு உண்டு. நாலேஜ் தான் பிரச்சனை, அறிவு தான் பிரச்சனை. சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. பாருங்கள், கடந்த 30 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். கிருபை கிருபை கிருபை. முதல் 25 ஆண்டுகளும் என்னுடைய ஊழியத்தில் ஒரு அற்புதம் கூட நடக்கலைங்க. நாட் ஈவன் ஒன் மிராக்கிள். இயேசு கிறிஸ்துவோ பேதுருவோ பவுலோ அவங்களுடைய ஊழிய நாட்களிலே ஒரு நாள் கூட அற்புதம் செய்யாத நாளே கிடையாது. ஆனால் என்னுடைய ஊழியத்தில் ஒரு அற்புதம் கூட நடக்கலை. இந்த 6 ஆண்டுகளிலே ஆயிரக்கணக்கான, சுமார் ஒரு 10,000 அற்புதங்கள். ஏன் தெரியுமா? நல்லா நீங்கள் தெரிஞ்சிடுங்க. சத்தியத்தை அறிந்த பிறகு எனக்கு அந்த வல்லமை வரவில்லை. நான் ஏற்கனவே தேவ வல்லமை நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிந்த பாருங்க, தைரியம் வந்துட்டு, மிராக்கிள் பண்ணுறதுக்கு தைரியம் வந்துட்டு. டெட் ரைஸை கிருபையாக நடந்திருக்கு.
கேன்சர் கட்டி விலகி இருக்கு, செவிட்டு காது திறந்திருக்கு, கோடிக்கணக்கான ரூபாய் கடன் பிரச்சனை வெளியே வந்திருக்காங்க. 11 ஆண்டுகள் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேர்ந்து இருக்கின்றன. குழந்தை பெறாத, பெற்றெடுக்க முடியாத கர்ப்பப்பையிலே தேவன் அதிசய குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். 25 ஆண்டு கால ஊழியத்துக்கு பிறகுதான் ஒருத்தர் எனக்கு சொன்னார். ஒருத்தர் வந்தார் பாருங்க, ஆண்ட்ரூ உமக்கு. 21வது நூற்றாண்டின் பவுல். எப்பா குப்பானையும் சுப்பானையும் தெரிந்தெடுத்து அந்த நீங்கள் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அன்றைக்கே உங்களை தேவன் தகுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த நாளிலே தேவன் உங்களை வல்லமைப்படுத்தியும் விட்டார். எந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தி விட்டார்? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதாக ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் மறுபடி பிறந்த அன்றைக்கே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பயங்கரமான வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க, ஐசியூவில் போய் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணால் 10 பெட்டும் காலியாயிருதுங்க. என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 360 டிகிரிஸுக்கு போயிட்டே இருக்குங்க. நம்முடைய செய்தியை டெலிவிஷனில் கேட்குறவங்க ஒரு சகோதரி பாருங்களேன், அவங்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம், இரத்தப்போக்கு, பல ஆண்டுகள் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த வேலையை தொடர முடியாமல் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் பாருங்களேன், டெலிவிஷனில் நம்முடைய செய்தியை பார்த்து கொண்டு அதை தொட்டு இருக்காங்க, பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. இது நடந்த ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும். இத்தனை வருஷத்தில், அந்த 5 வருஷத்தில் அந்த தொல்லையே இல்லை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தருடைய கரத்தை கட்டவிழ்ப்பது எளிது. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு ஆஸ் வெல் அஸ் ஃபுல்லி எம்பவர்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து விட்டு உங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான பிசாசை அவனை நான் விரட்ட போகிறேன், மிதிக்க போகிறேன். என்னோடு எழுந்து நில்லுங்கள் அருமையானவர்களே. கர்த்தருடைய கரத்தை கட்டவிழ்ப்பது எளிதான ஒரு காரியம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று ஏசாயா 45:11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 45:11, இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ரைட்? அப்படி என்றால் என்ன பொருள்? மலையை பார்த்து பேசுங்க, அத்தி மரத்தை பார்த்து பேசுங்க, காற்றையும் கடலையும் பார்த்து பேசுங்க, செத்த சரீரத்தை பார்த்து பேசுங்க. ரைட்? வேற என்ன செஞ்சாருங்க? லாசருவை உயிரோடு எழுப்ப என்ன செஞ்சார்? லாசருவே வெளியே வா என்று சொல்லுவது கர்த்தருடைய கரத்தை கட்டவிழ்ப்பது. தபித்தாளே எழுந்திரு என்று சொல்லுவது கர்த்தருடைய கரத்தை கட்டவிழ்ப்பது. ஹல்லேலூயா. அதே போல அடுத்து என்ன சொன்னாரு? இறையாதே அமைதலாயிரு. பேதுரு என்ன சொன்னாரு? இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. நீங்கள் இப்படி பேசும் பொழுது கர்த்தருடைய இந்த அன்சீன் ஹேண்ட் ஆஃப் த லார்ட், காணப்படாத தேவனுடைய பலத்த கரம் அங்கே வேலை செய்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. ஓ, வாட் அ லவ்விங் டேடி வி ஹாவ். இன்னொரு விதத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, அருமையான தேவர்களே, பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. எஸ், எப்படி கிமு 1 நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததோ, எப்படி பரலோகம் கிபி 1 நூற்றாண்டிலே சீஷர்களை நம்பி இருந்ததோ, அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, 21வது நூற்றாண்டின் வையகத்தை வாழ வைக்க பரலோகம் உங்களை அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிறதா இல்லையா? இந்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் அறிந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தேவனுடைய கரத்தை கட்டி போட மாட்டீங்க.
அதாவது அவிசுவாசிக்க மாட்டீர்கள். அவிசுவாசம் தேவனுடைய கரத்தை கட்டிவிடுகிறது. அதைத்தான் 78:41 பார்த்தோம். அவர்கள் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். எப்படி? அவர்களால் விசுவாசிக்க முடியல. கானானியர்களை நம்மால் ஜெயிக்க முடியும் என்கிற தேவனுடைய வார்த்தையை அவர்களால் விசுவாசிக்க முடியல. எனவே அவர்கள் தேவனுடைய கரத்தை கட்டிட்டாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி ஈஸி. ஒரே ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். முன்னால் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பாருங்க. ஊழியங்களிலே மிக மிக லகுவான ஊழியம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி, அதை விட லகுவான ஊழியம் ஒன்று இருக்கிறது. ட்ராக்ஸ் கொடுக்கறது, அதை விட லகுவான ஒன்று ஊழியம் இருக்குது. அது என்னது? மிராக்கிள் ஒர்க்கிங். ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிறதாங்க. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? ரைட்? பிரச்சனையை பார்த்து பேசினா போயிடுது. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? கஷ்டமே கிடையாதுங்க. ஊழியத்திலே லகுவான ஊழியம் என்னதான்? பெர்ஃபார்மிங் மிராக்கிள்ஸ். அதே போல் இதில் ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குது. அதையும் சொல்லித்தர்றேன். எந்த சீக்ரெட்டும் இல்லைங்கிறது தான் சீக்ரெட்டு. அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசுட்ட கேட்போமா? நான் என்னப்பா சொன்னேன்? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வச்சா போகுது. இதில் என்ன சீக்ரெட் வேண்டி கிடக்குது? பிரச்சனையை பார்த்து பேசுகிறா போயிடுது. இதில் என்ன சீக்ரெட் இருக்குது? அப்போ ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிறது தான். அதே போல் அதில் ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குது. அதில் எந்த சீக்ரெட்டும் இல்லை என்பது தான் சீக்ரெட். எனவே இனி நீங்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போடாதிருக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய பெரிய நன்மைகளை ருசி பார்க்க வேண்டுமென்றால் எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். 991111க்கு உங்கள் பெயரையும் ஊரையும் என்ன செய்யுங்க? வாட்ஸ்அப் போடுங்க. ராஜகுமார் ஈரோடு அப்படி போட்டால் போதும். செல்வன் USA அப்படி போட்டால் போதும். உங்களுக்கு ஒரு 400 செய்திகளை அனுப்புவார்கள். அந்த செய்தியை கேளுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையே செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.